தற்போது கிடைத்த ஒரு அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கிடுகிடுவென உயர்ந்த கேரட் பூண்டு விலைகள். சென்னை கோயம்பேடு சந்தையில் 1 கிலோ கேரட் ரூபாய் 200க்கும் பூண்டு ரூபாய் 300க்கும் விற்பனையாகிறது. இதுகுறித்து கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் லாவண்யாவிடம் கேட்டறியலாம். வணக்கம் லாவண்யா, விவரங்களை பதிவிடுங்க. வணக்கம். விசேஷ நாட்கள் என்பதால் தற்பொழுது பூக்கள், காய்கறிகள், பழங்களினுடைய விலையானது உயர்ந்து காணப்படுகிறது. அதிலும் குறிப்பாக காய்கறிகளினுடைய விலையில் கேரட்டினுடைய விலையும் பூண்டின் விலையும் அதிகரித்து காணப்படுகிறது. கிலோவிற்கு 150 ரூபாய் விற்று கொண்டிருந்த பூண்டினுடைய விலையானது தற்பொழுது 280 ரூபாயிலிருந்து 100 ரூபாய் வரை விற்பனையாகிறது. அதே போல கிலோவிற்கு 60 ரூபாய் என விற்று கொண்டிருந்த கேரட்டினுடைய விலையானது படிப்படியாக உயர்ந்து கிலோவிற்கு 130 ரூபாயிலிருந்து 200 ரூபாய் வரை விற்பனையாகிறது. அதிலும் குறிப்பாக தமிழகத்தினுடைய முக்கியமான மாவட்டங்களில் தொடர்ந்து மழையை சந்தித்து வருகிறோம். அதன் காரணமாக உதகையில் கேரட்டினுடைய அந்த விளைச்சலானது மிகவும் பாதிக்கப்பட்டிருப்பதாகவும், அதன் காரணமாக கோயம்பேடு சந்தைக்கு வரக்கூடிய வாகனங்களினுடைய வரத்து குறைந்து விலையேற்றம் நிலவுவதாகவும், இந்த விலையேற்றமானது தொடர்ந்து 20 நாளுக்கு தொடரும் எனவும் கோயம்பேடு காய்கறி சந்தையினுடைய வியாபாரிகள் தெரிவிக்கின்றனர். மேலும் ஆடிப்பெருக்கு, அமாவாசை, ஆடி மாதத்தில் பல்வேறு கோயில்களில் ஏற்படக்கூடிய அந்த திருவிழாக்கள் ஆகியவற்றின் காரணமாகவும் வெள்ளி, சனி, ஞாயிறு ஆகிய அந்த காலங்களிலே காய்கறிகளினுடைய விலையானது அதிகரித்து காணப்படுவதாக கோயம்பேடு வட்டாரத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. விவரங்களுக்கு நன்றி லாவண்யா.